என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். முன்னொரு காலத்தில் கடற்கரை அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். அவள் அழகில் மயங்கிய பல வாலிபர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அவளை பின்தொடர்ந்து சென்றனர். ஆனால் அந்த பெண் தன் அழகினால் கர்வம் கொண்டு எவன் சிறந்த மனிதனோ அவனையே நான் மணப்பேன் என்று உறுதி செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் குதிரை மீது சவாரி செய்து ஒரு இளவரசன் எதிரே வந்தான். அவனை பார்த்ததும் இவனே சிறந்த மனிதன் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் நின்றாள் அந்த பெண். அந்த நேரத்தில் ஒரு துறவி அங்கே வந்தார். உடனே இளவரசன் குதிரையிலிருந்து இறங்கி துறவியை மரியாதையுடன் வணங்கினான். அதை பார்த்த அந்த பெண் இளவரசனை விட துறவியே சிறந்தவரென்றெண்ணி துறவியை பின்தொடர்ந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றபின் ஒரு மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை துறவி வணங்கினார். அதை பார்த்தவுடன் துறவியை விட சிவலிங்கமே சிறந்தது என்று எண்ணினாள் அவள். அதற்குள் ஒரு நாய் ஓடிவந்து அந்த சிவலிங்கத்தின் மீது தாவி சென்றது. அதை பார்த்தவுடன் சிவலிங்கத்தை விட இந்த நாயே சிறந்தது போல என்று நினைத்து நாயை தொடர்ந்து சென்றாள். அந்த நாய் ஒரு வீட்டுத் திண்ணையில் படுத்திருந்த ஒரு மனிதனிடம் சென்று அவன் முகத்தை நக்கி அன்பு செலுத்தியது. அதை பார்த்த அந்த பெண் நாயை விட இந்த மனிதனே சிறந்தவன் என்று தீர்மானித்து அவனோடு வாழத் தொடங்கினாள். அவளை முன்பு ஆசைப்பட்ட இளைஞர்களில் ஒருவன் அந்த வழியாக போய்க் கொண்டிருக்கையில் அந்த பெண்ணையும் அந்த மனிதனையும் பார்த்து யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதியோ அப்படித்தான் நடக்கும் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே அமைதியாக சென்றான். என் சொந்தங்களே, உங்களால் இந்த சேனல் வளர்ச்சி அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.